தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கடந்த சில மாதங்களாக ஒரு மாபெரும் தலைப்பு என்று சொல்லி வருவேன். அந்த தலைப்பின் பெயர் சொல்லி அழைக்கும் தேவன். அந்த தலைப்பில் 28 பாகங்கள் தொடர் போதனையாக கர்த்தருடைய பிரதான கிருபையில் நான் பேசி வந்தேன். அந்த செய்தியை நாம் முடித்து இப்பொழுது மீண்டும் ஒரு புதிய தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை தியானம் செய்ய வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடுகளோடு கூட நாம் பேசும் பொழுது, கேட்கும் பொழுது, அதை தொடர்ந்து தியானம் செய்யும் பொழுது நம்முடைய உள்ளான மனுஷன் எப்படி பலன் பெறுகிறான், பலன் அடைகிறான், அதன் மூலமாக நம்முடைய ஆத்மாவின் மனுஷன், நம்முடைய சிந்தை மனது என்று சொல்லப்படுகிற அந்த ஆத்மா என்ற அந்த மனுஷன் எப்படி பலன் பெறுகிறான், எப்படி கர்த்தருடைய நாமத்தையும் அவருடைய சத்துவத்தையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய மகிமையும் புரிந்து கொண்டு வாழ்கிறான். இப்படி உள்ளான மனுஷன் பலப்பட்டு நம்முடைய ஆத்மாவின் மனுஷன் பலன்பட்டு வாழும் பொழுது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் தங்கியிருப்பாயாக என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி நம்முடைய புறமாக இருக்கிற இந்த மனுஷன், இந்த சரீர மனுஷனும் எவ்வளவு ஒரு சந்தோஷத்துடன், சமாதானத்துடன், தெய்வீக பலத்துடன், தெய்வீக சுகத்துடன், தெய்வீக பாதுகாப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இதையெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி சென்றார், இன்றும் அது நம்முடைய செவிகளில் ரீங்காரம் இட்டு கொண்டிருக்கிறது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அதாவது மனுஷன் அப்பத்தினாலே மட்டும் பிழைக்கிறவன் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைக்க முடியும் என்று சொல்லி சென்றிருக்கிறாரே. அப்படிப்பட்ட உண்மையான உணவு, பலம் கொடுக்கும் உணவு, சத்துவத்தை அருளும் உணவு, உள்ளான மனுஷனுக்கு தேவையான முக்கியமான உணவு இந்த உலகத்தில் கிடைக்காதுங்க. பரலோகத்தினுடைய மன்னா என்று சொல்லப்படுகிற தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் நமக்கு சத்து ஆகாரம் அடங்கியிருக்கிறது என்று சொல்ல நான் விரும்புகிறேன். இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோடு கூட இன்று நாம் இறைவனுடைய வார்த்தையை தியானம் செய்ய வருவோம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை கீழாகாமல் மேலாகவே இருக்கும், வாளாகாமல் தலையாகவே இருக்கும். ஒருவேளை கீழாக போகிறது போல சூழ்நிலை எனக்கு இருக்கிறது என்று சொன்னாலும், நீங்கள் இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, தியானம் செய்யும் பொழுது, நிச்சயமாக நீங்கள் கீழே இருக்கிற நீங்கள் நிச்சயமாக மேலே வர முடியும். பிரியமானவர்களே, இது எங்களுடைய உண்மையான வாழ்க்கையினுடைய சாட்சியாகவும் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளையுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்று பார்ப்போம் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னதுதான், காலி ஆகும் போது ஜாலியாகும் வாழ்க்கை. இது ஏதோ ஒரு புது கவிதை அல்ல, உண்மையான தேவனுடைய கவிதை என்று நான் பார்க்கிறேன். வேதத்தில் நான் ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து தொடர்ந்து தியானம் செய்து வருகிறபடினாலே, எந்தெந்த பரிசுத்தவான் அவனுடைய குடும்பத்தில் சூழ்நிலைகள் தலைகீழாக மாறி தன்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பம் வந்த பொழுது கூட இறைவனை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை, மாறாக பிரகாசம் அடைகிறது என்ற வார்த்தையின்படி அவருடைய குடும்பங்கள் எப்படி பிரகாசித்தது, எழுந்து போனதை திரும்பவும் பெற்றுக்கொண்டார்கள் என்று பல குடும்பத்தில் நடந்த சம்பவங்கள், உண்மை சம்பவங்கள். இது ஒரு கதை அல்ல, இது சரித்திர உண்மை. நம்மை போல இந்த பூமியில தாயின் வயிற்றில் பிறந்து வளர்ந்து இந்த பூமியில அனுபவித்து இறைவனை நோக்கி பார்த்து விசுவாசித்து அதன் மூலமாக உயர்ந்த குடும்பங்களை குறித்து, மனிதர்களை குறித்து, தேவ பிள்ளைகளை குறித்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில காலியாய் இருந்த சூழ்நிலையில தான் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்து, இதோ நான் இருக்கிறேன், நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, உலகத்தில் உள்ள எந்த பிரச்சனை பார்க்கலும், எந்த மனிதர்களை பார்க்கலும் உனக்குள்ள இருக்கிற நான் பெரியவராய் இருக்கிறேன் என்று தைரியம் கொடுத்த இந்த இறைவனுக்காக அவளுக்கு சாட்சியாக நிற்க வேண்டும் என்ற மகிழ்ச்சியை தவிர வேறு ஒன்றுமே எனக்கு இல்லை.
காலியாக இருந்த என்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது ஜாலியாக மாற்றி தந்திருக்கிறாரு. அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். என்னால் செய்ய முடியாத அற்புதங்கள் ஒன்று உண்டோ என்று சொன்ன தேவன் தான் நம்முடைய தேவன், பிரியமானவர்களே. ஆகவே யாருடைய வாழ்க்கையில், அதாவது குடும்பத்திலே, கையின் பிரயாசத்திலே, தொழிலிலே, சரீர சுகத்திலே நஷ்டம் ஏற்பட்டு அதன் மூலம் கஷ்டம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன் என்று நீங்கள் ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டு இருந்தாலும், இன்று இந்த தேவ செய்தியை நீங்கள் கவனமாக கேட்பீர்கள் என்று சொன்னால், விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், இதன் மூலம் காலியாகிவிட்ட உங்களுடைய வாழ்க்கை இறைவனுடைய பெரிதான கிருபையில ஜாலியாக மாறிவிடும். பிரியமானவர்களே, இதை நீங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் எடுத்து உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன். நான் பிறந்தது ஒரு இந்து குடும்பம். எனக்கு தகப்பன், தாய் இருந்தாலும் ஒரு பெரிய சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கையை அவர்களால் கொடுக்க முடியாமல் போய்விட்டது. எனக்கு 12 வயது இருக்கும் பொழுது என் தகப்பன் கண்களை மூடினார். என்னோடு கூட பிறந்தவர்கள் மொத்தம் 7 பேர், 3 ஆண் பிள்ளைகள், 4 பெண் பிள்ளைகள். இப்பொழுது நாங்கள் உயிரோடு கூட இருப்பது 5 பேர். ஆனாலும் எனக்கு 12 வயதாகும் பொழுது என்னுடைய தகப்பன் 42 வயதிலே கண்களை மூடிவிட்டார். எப்படி வாழ வேண்டும் என்ற எந்த விதமான புரிதலும் இல்லாமல் பிள்ளைகளை பெற்றுவிட்டு அவர் கண்களை மூடிவிட்டு சென்று விட்டார். குடும்பத்தில் மாபெரும் தரித்திரம், கஷ்டம். எல்லாமே இதுதான்ப்பா சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் அதை தான் சொல்றீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. இருள் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். எங்களுடைய குடும்பத்தில் இருள் தாண்டவம் ஆடிக்கொண்டு இருந்தது. சொல்லுவாங்க 7.5 சனி, அதெல்லாம் நம்புறதில்லை. எங்களுக்கு நான் பிறந்ததிலிருந்து என்னுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிற நாள் வரைக்கும் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு இருண்ட ஒரு காலம், மாண்டு போகலாம் என்று பல முறை நான் யோசித்தது உண்டு. எதற்காக இவ்வளவு கஷ்டம், இவ்வளோ ஒரு பாடுகள்? நிறைய உழைக்கிறோம், ரா முழுவதும் கண்களை விழித்து தூங்காமல் உழைத்தாலும் எங்களுக்கு ஒரு வாய் சோறு கிடைப்பது கூட மிகவும் அரிதாக இருந்தது அந்த காலத்தில். காரணம், விவரம் இல்லை, கர்த்தர் அறிகிற அறிவு இல்லை, உலக ஞானம் இல்லை, உலக அறிவு இல்லை. எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் நாங்கள் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருந்தோம். என்னுடைய 26வது வயதில் இறைவன் எவ்வளவு அழகாக கிறிஸ்தவ நண்பர் ஒருவர் மூலமாக என்னை தெரிந்து கொண்டு சபைக்கு அழைத்து சென்று சத்தியத்தை கேட்க வைத்து அதன் மூலமாக விசுவாசத்தை பெருக செய்து ரட்சிக்க கிருபை செய்தாரே, அதையெல்லாம் என்னால் மறக்க முடியாது. நான் முதலாவது சென்ற சபை வானவில் தேவாலயம். அந்த தேவாலயத்தில் இருந்த பிரதான போதகர் டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன். நான் உள்ளே நுழையும் பொழுது அதற்கு முன்பாக 1 மாதத்திற்கு முன்பாக அவரும் கண்களை மூடிவிட்டார் என்று பிறகு எனக்கு தெரிய வந்தது. ஆனாலும் அவர் விட்டு போன அந்த சபையை நடத்தின பால் மோசஸ் டேனியல் என்பவர் மிகவும் அழகாக சத்தியத்தை போதித்து எங்களை வழிநடத்தி கொண்டிருந்தார். அந்த சபையில தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த சபையில தான் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். நான் ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்தில் என் குடும்பம் முழுவதும், ஆண்டவரே, முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டவனாய் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அதனுடைய விளைவாக என்னுடைய உடன்பிறப்புகள் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள், என்னுடைய தாய் உள்பட. என்னுடைய கையினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானமும் கொடுக்க தேவன் எனக்கு கிருபை தந்தார், கிருபை செய்தார். என்னுடைய வயிற்றில் பிறந்த 2 பிள்ளைகளிலே ஒரு மகனுக்கு, 2வது மகன் கென்னத் கேலபிற்கு நான் என்னுடைய கையினாலே ஞானஸ்தானம் கொடுத்தது ஞாபகம் உண்டு. பெரிய மகன் ஆலன் ஜோஷுவாவிற்கு நாங்கள் எங்களுடைய குடும்ப சபை என்று சொல்லப்படுகிற AFT சர்ச் பாஸ்டர் சாம்பி செல்லதுரை அவர்கள் மூலமாக என்னுடைய பெரிய மகன் ஞானஸ்தானம் எடுத்தார். இப்படி அந்த நாளில், ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் வர 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 விருத்தி அடைந்தான் என்கிறது போல என்னுடைய வாழ்க்கையை ஒரே நேரத்தில் கொட்டி ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்லங்க. வார்த்தையை அணுவாக நமக்கு கொடுத்து அதை புரிய வைத்து நம்பிக்கை அதன் மேல் வைக்க செய்து விசுவாசிக்க கிருபை செய்து அதன் மூலமாக வர 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 நம்மை விருத்தி அடைய செய்கிறார் என்பதுதான் மாபெரும் சத்தியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, சரி, இந்த நாளில் நிறைய பாகங்கள் பேச வேண்டும் என்று இருக்கிறேன். எத்தனை பாகங்கள் போகும் என்று என்னால் இப்பொழுது சொல்ல முடியாது. இன்று நாம் முதல் பாகத்திலே வந்திருக்கிறோம். காலியாகும் போது ஜாலியாகும் வாழ்க்கை தியானம் செய்வோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருப்பாராக. உதாரணமாக 1 ராஜாக்கள் புத்தகம் 17வது அதிகாரம் 1 - 16 வசனங்களை நான் வாசித்துவிட்டு என்னுடைய வார்த்தையை தியானம் செய்ய போகிறோம்.
இதை 2 பாகங்களாக பிரிக்கலாம் என்று இருக்கிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம் மொத்தம் 24 வசனங்கள் உண்டு. அதை நான் 2 பாகங்களாக பிரிக்கலாம் என்று இருக்கிறேன். அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் இருந்தது, எவ்வளவு நஷ்டம் இருந்தது, சாக போகிறோம், இன்று ராத்திரி நாங்கள் சாப்பிடுகிற உணவு தான் கடைசி உணவு என்று தீர்க்கதரிசி எலியாவிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தை தான் இப்பொழுது தியானம் செய்ய போகிறோம், 2 பாகங்களாக பிரித்து. இன்றே இந்த பாகத்தை முடிக்க வேண்டும் என்று இருக்கிறேன். அதாவது முதல் பாகத்தை, பிறகு இன்னொருவருடைய குடும்பத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் உயர மேலே வந்தார்கள், இறைவன் எப்படி அவர்களை ஆசீர்வதித்தார் என்பதெல்லாம் வருகிற காலத்தில் நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்று 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 16 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்று இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்று அண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. எந்த இடத்துல போக வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு மேப் போட்டு கொடுக்கிறார் பாருங்க. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்திலே அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்திலே அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்திலே மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. கர்த்தருடைய கண்கள் இந்த பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதன்படியே தேவன் எதற்காக சாரிபாத் ஊருக்கு போக செய்தார் என்று இப்பொழுது தெரிய வரும். உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். பாருங்க, ஒரு ராஜா வீட்டில் போய் இருக்கலாம், அல்லது நல்ல வசதி படைத்த ஜமீன்தார் வீட்டில் போய் நீ இருக்கும்படிக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொல்லலை. விதவின் மேலே பரிதபிக்கிற நம்முடைய தேவன் எவ்வளோ அழகாக அந்த விதவையினுடைய குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலையை கண்டு அந்த மனுஷியை, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காக தன்னுடைய தாசனாகிய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசியாகிய தன்னுடைய குமாரனை அழைக்கிறார், எலியாவை அழைக்கிறார் என்று பார்க்க முடிகிறது. ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அப்பொழுது அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கிறேன் என்றாள். அதாவது ஒளிச்சு வச்சுட்டு இல்லை அப்படின்னு பொய் சொல்லாமல் என்ன இருந்ததோ அதை அப்படியே சொல்கிறா பாருங்க. அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். விதவை என்ற சூழ்நிலையில தனக்கு இருந்த அந்த ஒரு ஆதரவு என்று சொல்லப்படுகிற ஒரு குமாரன், அவ்வளவுதான், சின்ன பையன், எங்க பார்த்தாலும் பஞ்சம் பட்டினி, இவர்களும் அதில் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு நாங்கள் சாக போகிறோம், அதற்கு முன்பாக கடைசியாக இந்த அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு விட்டு நானும் என்னுடைய மகனும் சாக தயாராக இருக்கிறோம் என்ற ஸ்டேட்மெண்ட்டை அழகாக அப்படியே மறைச்சி வைக்காம அப்படியே ரியலாக சொல்கிறாங்க. அதை தீர்க்கதரிசியாகிய எலியா அவர்களும் கூர்ந்து கேட்டார். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி எடுத்து கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழித்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போக போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும்
அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த மனுஷியை தேவன் சந்தித்தார் தன்னுடைய ஊழியக்காரன் மூலமாக என்று பார்ப்பது மிகவும் அவசியம் பிரியமானவர்களே. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், என்னுடைய கஷ்டத்தில் என்னுடைய சூழ்நிலையில் நான் அப்படி நினைத்தது உண்டு. என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் மிகுந்த வசதியோடு கூட ஆஸ்தி பாஸ்தியோடு கூட வாழ்ந்த ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எங்களுடைய குடும்பம் மட்டும் மிகவும் பசியோடு வருத்தத்தோடு கிழிந்த துணிகளோடு கூட எங்களுடைய வாழ்க்கையை கழித்தோம். சில செலிப்ரேஷன் டேஸ்லாம் வந்தால் கூட எங்களால் அந்த நாளில் அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவதற்கு எங்கள் இடத்துல நயா பைசா கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தரித்திரம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த என்னை எப்படி தேவன் இந்த நாளிலே இன்று ஒரு ஊழியக்காரனாக தேவனுடைய வார்த்தையை நன்கு அறிந்து பகிர்ந்து போதிக்கக்கூடிய கிருபையை கொடுத்திருக்கிறாரோ, அவரால் மட்டும்தாங்க இதெல்லாம் செய்ய முடியும். அந்த காலத்தில் எலியாவின் நாட்களில் அந்த விதவையை கண்ணோக்கி பார்த்து தேவன், உலகத்திலெல்லாம் பஞ்சம் வரலாங்க, ஆனால் நாம் இறைவனை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய காலியான பானைகள், நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியும். சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு அழகான தேவன் நம்முடைய தேவன். தேவ மனுஷனாகிய எலியாவை அனுப்பி அந்த விதவியின் குடும்பத்தை எவ்வளவு அழகாக திரும்பவும் அந்த தேசத்தில் மழை பொழிகிற வரைக்கும் அவள் செய்த காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், நம்பிக்கை வைத்தால், விசுவாசித்தால் பரவாயில்லை. முதலாவது தேவனுடைய ஊழியக்காரனுக்கு நாம் அதை விட்டு கொடுப்போம், செய்து கொடுப்போம் என்று அடைய சுட்டி வந்து கொடுக்கும் பொழுது, தண்ணீரை குடிக்க கொடுக்கும் பொழுது அந்த தேவ மனுஷன் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அதனுடைய விளைவு என்ன? கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே, இங்க தாங்க விஷயமே இருக்கு, அவருடைய வார்த்தையின்படியே. அவர் எவ்வளவு பேரும் பொய் உரையாத தேவன், நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ என்று சொல்லுகிற தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழித்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று பார்க்க முடிகிறது. 15வது வசனம் எப்படியாக வருகிறது? எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டார் அநேகரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். முதல்ல அந்த அம்மா என்ன சொன்னாங்க? இன்று ராத்திரிக்கு நாங்கள், திஸ் இஸ் த லாஸ்ட் டின்னர் டு அஸ், நானும் என்னுடைய மகனும் சாப்பிட்டு சாக போகிறோம். நாளைக்கு எங்கள் இடத்துல உணவு இல்லை, கையில் பணம் இல்லை, எல்லாம் காலியாகிவிட்டது, நிர்மூலமாக இருக்கிறோம், உதவி செய்ய நாதி இல்லை, யாரும் உதவி செய்ய முன்னே வருவதும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மனுஷி தன்னுடைய குடும்பத்திற்காக வெளியே வந்து விறகு பொறுக்குகிற நேரத்தில், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பரிதபிக்கிறீர்கள், சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள், யாருமே இந்த உலகத்தில் உங்களை விடுதலை செய்ய முடியாதுங்க. விடுதலை நாயகன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் உங்களையும் என்னையும் விடுதலை செய்ய முடியும். அவர் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நாம் விடுதலையாக முடியும். என்னையும் என் குடும்பத்தையும் விடுதலையாக்கின தேவன் இன்று என் மூலமாக உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, விசேஷமாக கணவன் இல்லாமல் பரிதபித்துக் கொண்டிருக்கிற விதவை மார்கள் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மேலே கொண்டு வந்து நிறுத்தவும், வர வர விருத்தி அடை செய்யவும், நீங்கள் கடைசி காலம் வரைக்கும், கண்களை மூடுகிற அந்த நாள் வரைக்கும் செழித்து வாழவும் தேவன் உங்களுக்கு இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, எலியாவின் நாட்களிலே வாழ்ந்த அந்த விதவையின் குடும்பத்தை ரட்சித்த தேவன், காப்பாற்றின தேவன், உணவளித்த தேவன், தேசத்திலே மழை பொழிகிற அந்த நாள் வரைக்கும் அவர்கள் வீட்டிலே மா அழிந்து போகவில்லை, தொலைந்து போகவில்லை, குறைவுபட்டு போகவில்லை, எண்ணெய் குறைவுபட்டு போகவில்லை. அந்த தாய் அந்த நாளிலே அந்த எண்ணெயை எல்லாம் விற்று பணத்தை சம்பாதித்திருப்பாள். மிகுந்த சந்தோஷத்தோடு கூட இந்த நாளிலே உங்களிடத்தில் பேசுகிறேன். காரணம், அந்த மனுஷி அந்த நாளிலே மிகுந்த சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷி. ஆகவே அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய சரீரத்தில் சுகம் இல்லை என்று அவஸ்தைப்படுகிறீர்களா? அல்லது கவலைப்படுகிறீர்களா? கையில் பணம் இல்லையே செலவு செய்வதற்கு என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கிற நம்முடைய தேவன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவர்,
ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக என்னுடைய சரீரத்தில் அவ்வளவு தொல்லைகள் இருந்தது, வியாதிகள் இருந்தது. அதையெல்லாம் சொல்லுவதற்கு நான் தயாராக இல்லை. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், லாஸ்ட் இஸ் லாஸ்ட். ஒருவன் கர்த்தருக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் அனைத்தும் ஒழிந்து போயின, அனைத்தும் புதிதாயின என்ற காரியங்களை மட்டுமே சொல்ல விரும்புகிறேன். இன்று ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எந்த விதமான மருந்து மாத்திரையை உட்கொள்ளக்கூடிய சூழ்நிலை அவசியம் இல்லை. மருத்துவமனையிலே சென்று படுத்துக்கொள்ளக்கூடிய, ஐசியூவிலே போய் படுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலே நாங்கள் தள்ளப்படவும் இல்லை. காரணம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறவர், எழுந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவுமே வந்தேன் என்று சொன்னவர், நீ என்னை நோக்கி பார்க்கும் பொழுது என்னுடைய இளைப்பாறுதலை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னவர், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தெய்வீக சுகத்தையும் தெய்வீக பாதுகாப்பையும் நமக்கு கையளித்து கொடுத்திருக்கிறாரு. இது எங்களுடைய சொந்த அனுபவம். அநேகருடைய சொந்த அனுபவங்களை இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, இன்று நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது யாரோ சொன்ன ஒரு செய்தியாளர் தேவ மனுஷனுடைய அவருடைய வரலாற்றை கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லிவிட்டு கடந்து போக நான் விரும்பவில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன அற்புதம் செய்தார். அந்த நாளில் அந்த விதவின், சாரிபாத் ஊரின் விதவைக்கு அவளுடைய மகனுக்கு என்ன அற்புதத்தை செய்தார், அந்த தேவன் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை நீங்கள் கவனமாக கேட்கும் பொழுது, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இரவின் மேல் நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தில் எப்படிப்பட்ட இழப்புகள் ஏற்பட்டு இருந்தாலும், அதனாலே என்னுடைய தகப்பன் மரித்து போனார், ஆனால் தகப்பன்களுக்கெல்லாம் தகப்பன், தாய்க்கெல்லாம் தாயாய் இருந்து என்னை படைத்த வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து எவ்வளவு அழகாக வசனங்களை கொடுத்து, வார்த்தைகளை கொடுத்து, அதை கவனமாக படைக்க செய்து, சபைக்கு போக செய்து, இன்று உங்களுக்கு முன்பாக அவருடைய செய்தியை, தேவ செய்தியை, உலகத்தில் எத்தனையோ துர்ச்செய்திகள் உண்டு, ஆனால் ஒரே ஒரு செய்தி, நற்செய்தி என்று சொல்லப்படுகிற சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் கேட்ட பொழுது எனக்கு இருந்த அந்த ஆனந்தம் அன்றை விட இன்று இன்னும் அதிகமாக பல 1000 லட்சம் மடங்கு உயர்ந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனம். பிரியமானவர்களே, அதன் நிமித்தம் தான் இந்த நாளிலே நாங்கள் இந்த அளவிற்கு சந்தோஷமாக, சமாதானத்தோடு கூட, தெய்வீக சுகத்தோடு, தெய்வீக பாதுகாப்போடு கூட, விடுதலையோடு கூட உங்களுக்கு முன்பாக வந்து அமர்ந்து தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்று உண்டோ என்று கேட்டார். இஸ் தேர் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் மீ என்று கேட்டார். அந்த விதவையின் வீட்டை ஆசீர்வதித்தார். இப்பொழுது 2வது பாகம், அதாவது 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தை 2 பாகங்களாக பிரித்து போதிப்பேன் என்று சொன்னேன். முதல் பாகத்திலே அந்த மனுஷனுடைய குடும்பத்திலே கர்த்தர் எப்படி ஆசீர்வாதங்களை கொடுத்தார், அந்த மழை திரும்ப பொழிகிற வரைக்கும் அவர்கள் வீட்டில் எப்படி உணவு பஞ்சம் ஏற்படவே இல்லை, தண்ணீர் பஞ்சம் ஏற்படவே இல்லை. அந்த மனுஷன் அந்த நாளில் மிகவும், அந்த விதவை என்று சொல்லப்படுகிற அந்த மனுஷி பெரிய பணக்காரியாகி விட்டாள். என்ன நடந்தது சடுதியாக 17வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகி அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதியை அதிகரித்து கொண்டே இருந்தது. திடீரென்று பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றார். அந்த மனுஷனுக்கு ஒரு கில்ட்டி இருந்திருக்கு. அது என்ன மாதிரி கில்ட்டி என்பது இறைவன் ஒருத்தருக்கு தான் தெரியும். நாம் நம்முடைய பாவங்களையே சிந்தித்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறோம், நாம் செய்த தவறுகளையே சிந்தித்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி, இலக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டிரு என்று சொல்லுகிறார். இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறவர், அந்த பாவத்தை நினையாதே என்று சொல்லுகிறார். பாவத்திற்கு, தோஷத்திற்கெல்லாம் பரிகாரியாக மாறினவர் உனக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை, எனக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் நினைப்பூட்டி கொண்டிருக்கிறார் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பெரியமானவர்கள், அந்த மனுஷன் சொல்றார், என்னுடைய அக்கிரமத்தை நினைப்பூட்டவான் இருந்த இடத்துல வந்தீர், என் குமாரனை சாக பண்ணுவோமா இடத்துல வந்தீர் என்றால், அதற்கு எலியா அவர்கள் என்ன சொல்லுகிறார், உன் குமாரனை என்னிடத்திலே தா என்று சொல்லி அப்பத்தை தா, நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னவர், இன்று மரித்து போன உடைய குமாரனை இடத்துல தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டில் அறையிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா
அவனுக்குள் திரும்ப வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையனுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவன் தாயின் இடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். முதல்ல பஞ்சங்க, அதுக்கு ஒரு முடிவு கட்டினாருங்க. அந்த குடும்பத்தில் நல்லா சந்தோஷமா போயிட்டு இருக்கு வாழ்க்கை. திடீர்னு பார்த்தீங்கன்னா இனம் புரியாத ஒரு வியாதி அந்த மனுஷியுடைய மகனை தொட்டு விட்டது. கணவன் இல்லை, ஒரே ஒரு மகன், அவனும் மறித்து போய் விட்டானே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில குடும்பமே ஒரு கிட்டத்தட்ட மேக்சிமம் காலியான ஒரு சூழ்நிலை. கணவன் இல்லை, புசிப்பதற்கு உணவு இல்லை, எந்த விதமான பொருளாதாரம் இல்லை, இருந்த ஒரு சிறிய மகனையும் எழுந்து போய்விட்ட ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய ஓடோடி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் நீங்கள் மிகுந்த கவனமாய் சந்தோஷமாய் இருங்கள். ஆகவே எந்த விதமான உபத்திரம் வந்தாலும் சரி, அந்த உபத்திரவத்தின் மத்தியில தேவன் என்னோடு கூட, இம்மானுவேல் என்னும் நாமத்தில் என்னோடு கூட இப்பொழுது இன்று என்னோடு கூட அவர் நின்று கொண்டிருக்கிறார் என்று நீங்களும் நானும் விசுவாசிப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த நாளிலே விதவையின் வீட்டில் அற்புதத்தை செய்த தேவன், அவளுடைய மகனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்த தேவன், இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எதை இழந்திருந்தாலும், ஒரு சிலருக்கு நிறைய கடன் பிரச்சனை, வட்டி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, இதன் நிமித்தம் குடும்பம் தற்கொலை செய்து கொள்ளுகிற ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. தற்கொலை எதற்கும் தீர்வு அல்ல பிரியமானவர்களே. தற்கொலை எண்ணம் பிசாசினால் கொடுக்கப்படுகிற ஒரு ஆயுதம். ஒரு ஜீவனை அழிவிலிருந்து தூக்கி எடுக்க தன்னுடைய ஜீவனை கொடுத்த அந்த ஜீவ ரட்சகரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நானும் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தேன் என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தின் மத்தியிலே, நஷ்டத்தின் மத்தியிலே, இழப்பின் மத்தியிலே, காலியான வாழ்க்கையின் மத்தியிலே அவரை நோக்கி பாருங்கள். இயேசுவே என்று பெயர் சொல்லி அழையுங்கள். அவர் ஓடோடி கூட வந்து உங்களுக்கு உதவி செய்வார் பிரியமானவர்கள். இல்லை என்று சொன்னால் எடுத்து சொல்லுங்கள். உங்களுடைய விசுவாசம் உண்மையான விசுவாசமாக இருக்கும் என்று சொன்னால், அந்த விதவையின் ஸ்டேட்மெண்ட் எப்படி உண்மையான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததோ அப்படி நீங்கள் ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களுடைய சூழ்நிலையை உண்மையாக கர்த்தருக்கு சொல்லுவீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறவர், உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவர், உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறவர் அவர் ஒருவர் தாங்க. ஓடோடி கூட வந்து உங்களுக்கு பல வழிகளை திறந்து கொடுப்பார் பிரியமானவர்களே. மூடப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படும் பிரியமானவர்களே. அந்த மனுஷியுடைய குடும்பம் மூடப்பட்டு கிடந்தது, நிராதரவாய் கிடந்தால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார் பாருங்க. எந்த இடத்திற்கு போகணும்னு சொல்றார், கட்டளை எடுக்கிறார் ஆண்டவர். தன்னுடைய தாசனாகிய எலியாவுக்கு கட்டளை எடுக்கிறார், அந்த சாரிபாத் ஊருக்கு போ, நான் உனக்கு தங்க இடம் கொடுக்க ஒரு மனுஷியை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். இந்த மனுஷன் என்ன செய்ய போகிறான் என்று தெரியாமல் தான் அங்கு போகிறார். தங்க இடம் கிடைக்கிறது. அந்த இடத்துல ஒருவேளை உணவு தான், அதை உட்கொள்கிறார். உடனடியாக அந்த இடத்துல இறைவை நோக்கி பார்த்து மன்றாடும் பொழுது தேவனுடைய வார்த்தை வருகிறது. அந்த மனுஷிக்கு அந்த வார்த்தையை கொடுக்கிறார். கொடுத்தபடியே அந்த மனுஷியை சொல்லுகிறாள், இப்பொழுது இதை நிறைவேறினபடினாலே உம்முடைய வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தை என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாளே. இந்த செய்தியை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில விமோசனம் வரும் என்று சொன்னால், நிச்சயமாக உங்களுடைய அந்த டெஸ்டிமனி, சாட்சியை, ஜீவனுள்ள சாட்சியை கர்த்தருக்கு முன்பாக சொல்லுங்கள், எனக்கும் தெரியப்படுத்துங்கள். நிச்சயமாக விசுவாசி என்று சொல்லப்படுகிற நீதிமான் விசுவாசத்தினால் மட்டும்தான் பிழைப்பான். பணத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தன்னுடைய சொந்த புய பலத்தினால் அல்ல. சிலர் ராஜாக்களையும் குதிரைகளையும் நம்புகிறார்கள், சிலர் மண்ணை நம்புகிறார்கள், சிலர் பொன்னை நம்புகிறார்கள், சிலர் பெண்ணை நம்புகிறார்கள், சிலர் தன்னுடைய படிப்பை நம்புகிறார்கள், தன்னுடைய சமுதாயத்தை நம்புகிறார்கள், தான் பிறந்த தேசத்தை நம்புகிறார்கள். நான் சொல்லுகிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை மட்டுமே நீங்கள் நோக்கி பார்த்து அவரை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை உணவு போல நீங்கள் உட்கொள்ளும் பொழுது எவ்வளவு பெரிய பலசாலியாக நீங்கள் உருவெடுக்க முடியும் பிரியமானவர்களே. என்னுடைய ஆசையெல்லாம் 120 ஆண்டுகள் கர்த்தர் இந்த சரீரத்தை உண்டு பண்ணியிருக்கிறாரே, உள்ளான மனுஷன் என்று சொல்லப்படுகிற அந்த ஆவிக்குரிய மனுஷனை உள்ளே வைத்திருக்கிறாரே, 120
அவன் பலப்பட்டிருக்கிறபடினாலே ஆத்மா மனுஷன் வாழ்வான் 120 ஆண்டுகள். இந்த சரீர மனுஷன் என்று சொல்லப்படுகிற இந்த புறமான மனுஷனும் 120 ஆண்டுகள் நிச்சயமாக சிறப்பாக செல்வ சீமானாக நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, சாலமோன் போன்ற நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி மிக கம்பீரமான வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தார்களோ அப்படி நாம் வாழ்ந்து முடிக்க வேண்டும். பெரியமானவர்களே, காலியாகும் நேரத்தில் ஜாலியாகும் வாழ்க்கை இதுதான். காலியாகும் போது ஜாலியாகும் வாழ்க்கை. அந்த நாளில் அந்த மனுஷனுடைய குடும்பத்தில் எப்படி எழுந்து போனதை கர்த்தர் திரும்பவும் கொடுத்தாரோ, ஆசீர்வாதங்களெல்லாம் நிரப்பினாரோ, அதுக்கு பிறகு அந்த மகளுடைய வாயில ஏதாவது கூப்பாடு இருந்திருக்குமா? தேவனை மட்டுமே துதித்துக் கொண்டு இருந்திருப்பார்கள். ஆகவே இந்த நாளில, இந்த காலை வேளையில இறைவனுடைய பெரிதான கிருபையில உங்களுக்கு முன்பாக வந்து இந்த தேவ செய்தியை நான் வழங்கினதில் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வெகு சில நாட்களிலே அல்லது வாரங்களிலே இதே தலைப்பின் கீழ் பாகம் 2 உங்களை சந்திப்பேன். அது வரைக்கும் நான் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நான் அனைவரையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் நான் ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். God bless you all. Bye bye.